இந்த வீடியோ பார்க்க வந்தவங்க அனைவர் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நிலவட்டுமாக. இது வரைக்கும் நம்ம டிரான்ஸ்ஃபார்மர் வரைக்கும் பார்த்து முடிச்சிருக்கோம். இப்போது இன்றைக்கி நான் ஸ்டார்ட் பண்ண போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா டிசி மெஷின்ஸ். தியரி பேஸ்டாக இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் படிச்சுக்கோங்க புக்ஸ் பார்த்து. நான் இந்த ஒரு கிராஸ் கோர்ஸில் முழுக்க பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம்ஸ் ஓரியன்டாக இருக்கக்கூடிய விஷயங்களை பற்றி தான் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அதான் நல்லதும் கூட. ஏன்னா இப்போ இந்த டைமில் வந்து நம்ம ஃபுல் தியரி நடத்திட்டு இருக்கிறது வந்து அந்தளவுக்கு ஒர்த்தாக இருக்காது. ஸோ இந்த ப்ராப்ளம் சால்விங் செஷன் கூட பார்த்தீங்கன்னா நிறைய அதர் ஸ்டேட் எலக்ட்ரிசிட்டி போர்டு கொஸ்டின்ஸ், அந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே பேஸ் பண்ணி தான் நம்ம நடத்த போகிறோம். ஓகேவா? ஸ்ட்ரெயிட்டாலாம் ப்ராப்ளம் சால்விங்காக நடக்காது. இந்த செஷன் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரோடக்ஷன் செஷன் மாதிரி. ஓகேங்களா? இந்த டிசி மிஷினில் பார்த்தீங்கன்னா இது செஷன் நம்பர் 1. ஓகே, செஷன் நம்பர் 1. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம்ஸ் இருக்கும். செஷன் நம்பர் 2 டிசி மோட்டார்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது, இல்லை டிசி ஜென்ரேட்டர் இருக்க வாய்ப்பு இருக்குது. அப்புறம் செஷன் நம்பர் 3 டிசி மோட்டார் அல்லது டிசி ஜென்ரேட்டருடைய ஸ்பீட் கண்ட்ரோல் பற்றி பார்ப்போம். அப்புறம் பிரேக்கிங் பார்ப்போம். ஓகேவா? அப்புறம் அதனுடைய ஸ்பீட் கண்ட்ரோல் பார்த்தாச்சு, பிரேக்கிங் பார்த்தாச்சு, பிரேக்கிங் மெத்தட்ஸ் பார்ப்போம். அப்புறம் வந்துட்டு ஸ்டார்டிங் மெத்தட்ஸ் பார்க்கலாம். நிறைய விஷயங்கள் இருக்குது. ஓகேங்களா? அது பேஸ்டாக இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் தான் பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப அதிகமாக ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ என்னால் வந்து இதோடைய ஃபுல் கோர்ஸ் கொடுக்க முடியாது இந்த சுச்சுவேஷன். அது எனக்கு தெரிஞ்சு நீங்கள் அந்தளவுக்கு படிக்கணும் கூட அவசியமே கிடையாது. ஸோ இந்த அளவுக்கு இப்போதைக்கு நான் இந்த குறுகிய டைமில் பார்த்தீங்கன்னா உங்களால் ஃபுல்லாக இப்போ உட்காந்து படிச்சிட முடியாதுங்கிறது தான் உண்மை. ஓகேங்களா? நான் இது கொஞ்சம் முன்னாடியே வந்து ஏர்லியாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும். ஒரு சில காரணங்கள்லாம் வந்து என்னால் ஸ்டார்ட் பண்ண முடியாமல் போயிடுச்சு. ஓகே ஃபைன். இப்போ நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா பேசிக்ஸ் வந்து ஆரம்பிக்கலாம். ஸோ செஷன் நம்பர் 1. செஷன் நம்பர் 1 இந்த செஷனில் பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிற ஃபார்முலாஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஎம்எஃப் ஈக்குவேஷன், பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டார்க் பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கப்புறமா ஒரு சில ஃபார்முலாஸ் நான் சொல்கிறேன், அது எல்லாத்தையுமே வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அதுவே போதுமானதாக இருக்கும். ஓகே, இப்போது இஎம்எஃப், இந்த இன்டியூஸ்டு ஆவரேஜ் இஎம்எஃப், இன்டியூஸ்டு அர்மேச்சர் வோல்டேஜ்னு சொல்லுவாங்க. இதை இன்டியூஸ்டு இஎம்எஃப் இது வந்து பார்த்தீங்கன்னா ஜெனரேட்டர் சைடில் ஜெனரேட்டட் இஎம்எஃப் அப்படிம்பாங்க, இஜி இல்லை தப்பு கிடையாது. இன்டியூஸ்டு இஎம்எஃப் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா வரும்னு கேட்டிங்கன்னா பிஎன் பை பை 60 இன்டு இசட் பை ஏ. அது என்ன பினா என்ன? பி அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா போல்ஸ் வந்து அவங்க கொடுத்துருப்பாங்க. என் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன், ஸ்பீடு இன் ஆர்பிஎம். ஓகேங்களா? அப்புறம் பை அப்படிங்கிறது என்ன? ஃப்ளக்ஸ் பர் போல். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இசட் அப்படிங்கிறது என்ன? நம்பர் ஆஃப் கண்டக்டர்ஸ். ஏ அப்படிங்கிறது பேரலல் பாத் அப்படிமா, நம்பர் ஆஃப் பேரலல் பாத் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நம்பர் ஆஃப் பேரலல் பாத். இந்த நம்பர் ஆஃப் பேரலல் பாத் பார்த்தீங்கன்னா ஒன்று லேப் வைண்டிங் இருக்கும், இல்லைனா வேவ் வைண்டிங் இருக்கும். ஓகே, இப்போ லேப் வைண்டிங்காக இருக்குது அப்படின்னா ஏ அப்படிங்கிறது என்னவாக இருக்கும்? லேப் வைண்டிங்கில் ஏ அப்படிங்கிறது பிக்கு ஈக்குவலாக இருக்கும். வேவ் வைண்டிங்காக இருக்குது அப்படின்னா ஏ அப்படிங்கிறது என்னவாக இருக்கும்? ஆல்வேஸ் 2வாக இருக்கும். ஓகேவா? ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இது வந்து இதுலேருந்து பேஸ்டாக பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ப்ராப்ளம்ஸ் நம்ம பின்னாடி வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம்னா சால்வ் பண்ண போகிறோம். ஓகே, இந்த கண்டக்டர்ஸ் இருக்கா, நம்பர் ஆஃப் கண்டக்டர்ஸ் இசட், இதை வந்து அவங்க வந்து ஸ்ட்ரெயிட்டாக கொடுத்துருவாங்க. அப்படி இல்லை வேறு எப்படி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா காயில்ஸ் கொடுத்துருவாங்க. இப்போ வந்து இவ்வளோ என் நம்பர் ஆஃப் காயில்ஸ் அப்படிங்கிற சொல்லி கொடுத்துருவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் கொடுத்தாங்க அப்படின்னா நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா அதை வந்து சரியாக வந்து இது பண்ணணும். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா சப்போஸ் ஒரு 30 காயில்ஸ், அது நம்ம கொஞ்சம் பேசிக்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் படித்தா தான் உங்களுக்கு புரியும். 30 காயில்ஸ் ஆஃப் 4 டேன்ஸ். ஓகேவா? 4 டேன்ஸ் ஈச் இது மாதிரி கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரியான சமயங்கள் நீங்கள் என்ன செய்யக்கூடாதுன்னா தடுமாறக்கூடாது. இது ஈஸி தான். சட் அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் கண்டக்டர்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா 30 காயில்ஸ் இன்டு ஈச் டேன் பார்த்தீங்கன்னா 4 இருக்குது அப்படின்னா அப்போது 4 × 2. ஓகேங்களா? 2. ஸோ இந்த மாதிரி போட்டு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இதனுடைய இசட் வேல்யூவை ஃபைன் பண்ணணும். ஓகே, ஒரு பிரச்சனையும் இல்லை. நான் அடுத்த கிளாஸில் வந்து என்ன செய்கிறேன் அப்படின்னா ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறேன். ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு கிளியரான ஐடியா கிடைக்கும். ஒரு 10 கொஸ்டின் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதில் 10 கொஸ்டினுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒர்த்து.
ஓகே, ஸோ இது எல்லாத்தையுமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதை கொஞ்சம் அழிச்சிடலாம்னு நினைக்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். ஓகே, இது எல்லாத்தையுமே நோட் பண்ணிக்கோங்க. ஜெனரேட்டராக இருந்துச்சு அப்படின்னா இஜி அப்படின்னு ஒன்று இருக்கும், மோட்டராக இருந்துச்சு அப்படின்னா பேக் இஎம்எஃப் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா, அது பற்றின டீட்டெயிலான விஷயங்களை பற்றி நம்ம பார்க்க வேண்டாம். ஓகே, இப்போ அதுக்கு டைம் இல்லை. ரொம்ப டீப்பாக நம்ம டிஸ்கஸ் பண்ண போனோம் அப்படின்னா கண்டிப்பாக இப்போதைக்கு இதை முடிக்க முடியாது இந்த கிளாஸை. ஸோ ஜென்ரேட்டராக இருந்துச்சுன்னா என்ன, மோட்டராக இருந்தால் என்ன பார்த்தாச்சா. ஜென்ரேட்டர்னா இஜி, மோட்டர் அப்படின்னா இபி அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இபினா என்ன, பேக் இஎம்எஃப். மோட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேக் இஎம்எஃப் அப்படின்னு இருக்கும். பட் ஃபார்முலா சேம் தான். பேக் இஎம்எஃப் இஜி ரெண்டுக்குமே பார்த்தீங்கன்னா ஃபார்முலா வந்து இதை மட்டும் நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட், இப்போ இதை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இ ஈக்குவல் டு இந்த என் அப்படிங்கிறத நம்ம எப்படி எழுதலாம். இப்போ ஒமேகா எம் அப்படிங்கிறது என்ன, 2π n/60. இது மாதிரி நம்ம என்ன செய்ய முடியும், எழுத முடியும். இந்த ஃபார்முலாவையும் நோட் பண்ணிக்கோங்க. இந்த கிளாஸ் ஃபுல்லாக நம்ம என்ன செய்யலாம், ஃபார்முலாஸ் பற்றி மட்டும் பார்க்கலாம். அடுத்த கிளாஸ் ஃபுல்லாக நம்ம வந்து இது பேஸ்டாக இருக்கிற ப்ராப்ளம்ஸ் பற்றி பார்க்கலாம். இப்போ என் அப்படிங்கிறது என்ன வரும், என் அப்படிங்கிறது என்ன வரும், 60 × ஒமேகா எம் டிவைடட் பை 2πன்னு வருமா. ஸோ இப்போ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். பிக்கு பதிலாக பி, பை பை 60 × z/a இன்டு என்னுக்கு பதிலாக என்ன 60 × ஒமேகா எம் டிவைடட் பை 2π. ஓகேவா, 60 60 கேன்சல் பண்ணிடலாம். ஸோ இந்த இ அப்படிங்கிறத எப்படி எழுதுறேன் அப்படின்னா k/π ஒமேகா எம் அப்படிங்கிற மாதிரி எழுதுறேன். ஓகேவா, இதில் கே அப்படிங்கிறது என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே பை இருக்கா, ஒமேகா எம் இருக்கா, வேறு என்ன இல்லை, கே கூட என்ன வரும், pz டிவைடட் பை 2πa. ஏன் சார் இப்படி எழுதுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு இது பற்றின அர்த்தம் வந்து பின்னாடி புரியும். நான் இஎம்எஃப் ஈக்குவேஷனுடைய அந்த டெரிவேஷன் வந்து சொல்லியிருக்கணும், பட் வேண்டாம், ரொம்ப அறுவையாக போய்கிட்டு இருக்குன்னு சொல்லி நான் சொல்லலை. ஓகேவா, ஸோ E = k/π ஒமேகா எம், இந்த ஒரு டேர்மையாக வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா, ஸோ இண்டிவிஜுவல் EMF இது இஜியாக இருந்தாலும் சரி இபியாக இருந்தாலும் சரி. ஓகேங்களா, இஜிஆர் இபி ரெண்டுக்குமே வந்து இது பொருந்தும். ஸோ இஜிஆர் இபி இது நம்ம சிம்பிளாக வந்து இண்டிவிஜுவல் EMF வச்சுக்கலாம், k/π ஒமேகா எம். இந்த k அப்படிங்கிறது என்ன, pz டிவைடட் பை 2π, pz டிவைட் பை 2πa. ஓகேவா, ரைட். இப்போ அடுத்து என்ன அப்படின்னா பவர். இது நமக்கு பேசிக்காகவே தெரிஞ்சிருக்கணும் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியருக்கு. ஆக்சிலேட்டிங் பவர் பார்த்தீங்க அப்படின்னா டார்க் × ஒமேகா எம். எஸ், இதை பற்றி நம்ம எங்கே பார்த்துருக்கோம், பவர் சிஸ்டம் ஸ்டெபிலிட்டி நான் நடத்தியிருக்கேன். ஓகேங்களா, இப்போ டார்க் அப்படின்னா என்ன வரும், டார்க் அப்படிங்கிறது என்ன வரும், PA டிவைடட் பை ஒமேகா எம். ரைட்டா, இந்த PA அப்படிங்கிறத நம்ம எப்படி எழுதலாம், PAங்கிறது எப்படி எழுதலாம், EA IAன்னு எழுதலாம். EA IA EG அப்படி போட்டுக்கலாம். ஓகேவா, EIA டிவைடட் பை ஒமேகா எம். ஓகேவா, இது வந்துட்டு ஜென்ரேட்டர் இருந்தால் இஜி, மோட்டர் இருந்தால் இபி அப்படின்னு வரும். நான் வந்து என்ன செய்கிறேன், இஏன்னு வச்சுக்கிறேன். ஓகேவா, ரைட். ஸோ டார்க்குக்கான ஃபார்முலா என்ன, டார்க் ஈக்குவல் டு EA IA டிவைடட் பை ஒமேகா எம். இந்த ஃபார்முலாவை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மேபி இதில் வந்து கொஸ்டின்ஸ் வந்து ரைஸ் பண்ணலாம். அடுத்து வேறு என்ன கேட்கலாம், டார்க் ஈக்குவல் டு இந்த EA எப்படி எழுதலாம், k/π ஒமேகா எம்னு எழுதலாமா, k/π ஒமேகா எம் × IA டிவைடட் பை ஒமேகா எம். அப்போ ஒமேகா எம் கேன்சல் ஆகிடும். என்ன வருது, k/π IA. ஓகேவா, இந்த அப்போது E அப்படிங்கிறது இண்டிவிஜுவல் EMF பார்த்தீங்கன்னா k/π ஒமேகா எம் அப்படிங்கிற மாதிரி கிடைக்குது. டார்க் அப்படிங்கிறது என்ன கிடைக்குது, டார்க் அப்படிங்கிறது k/π IA அப்படின்னு கிடைக்குது, k/π IA. ஓகேங்களா, ஸோ இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 இதுக்கு மேலே எழுத முடியாது. ஓகேவா, இது ரெண்டுமே ஏன் முக்கியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஸ்பீட் கண்ட்ரோல் கான்செப்டில் நான் நடத்தும் போது உங்களுக்கு புரியும். ஓகே, அது கொஞ்சம் உண்மையாக சொல்லணும்னா கொஞ்சம் நான் டீப்பாக நடத்துகிற மாதிரி தான் இருக்கும். இதே மாதிரி தான் ஒரு கிளாஸில் ஃபுல்லாக வந்து எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டு அடுத்த கிளாஸில் ஃபுல்லாக அதிகமான ப்ராப்ளம் சால்வ் பண்ணுவேன். ப்ராப்ளம்ஸில் தான் ரொம்ப அதிகமாக நான் ஃபோக்கஸ் பண்ண போகிறேன். ஏன் அப்படின்னா நீங்கள் ப்ராப்ளம்ஸ் தான் சால்வ் பண்ண போகிறீங்க எக்ஸாம் ஹாலில் போயிட்டு. அங்கே உட்காந்து தியரி டிஸ்கஸ் பண்ண போகிறது கிடையாது, டிபேட் பண்ண போகிறது கிடையாது, உங்களுக்கு இன்டர்வியூவும் கிடையாது. ஓகேவா, எக்ஸாம் நீங்கள் கிளியர் பண்ணதுக்கப்புறம் இன்டர்வியூ வந்து நீங்கள் வந்து டிஎன்இபி ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கன்னா அந்த பிரச்சனையுமே கிடையாது. டிஎன்பிசி ஏக்கு தான் வேணும்னா சொல்லலாம் இன்டர்வியூ இருக்குது அப்படின்னு சொல்லி. ஓகேங்களா, நான் கொஞ்சம் அதிகமாக பேசிட்டேன்னு நினைக்கிறேன். ரைட், இது ரெண்டையுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமாக நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளக்ஸ் பெர் போல் இருக்குது பாருங்கள், இந்த ஃப்ளக்ஸ் பெர் போல் இதுக்கான ஃபார்முலா உடனே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ளக்ஸ் பெர் போல் அப்படிங்கிறது பை அப்படிங்கிறது ஃப்ளக்ஸ் டென்சிட்டி
இன்டு ஃப்ளக்ஸ் டென்சிட்டி இன்டு ஏரியா அண்டர் ஈச் போல். ஓகேவா, ஏரியா அண்டர் ஈச் போல், ஏரியா அண்டர் ஈச் போல். ஒரு பிரச்சனையும் கிடையாது. இது பேஸ்டாக நம்ம சம் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக மனப்பாடம் ஆகிடும். இதை உட்காந்து குத்திட்டு இருக்காங்க நெஞ்சில் போட்டு. ஓகேவா, இது நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஃப்ளக்ஸ் ஈக்குவல் என்ன, பிஎம் இன்டு ஏரியா அண்டர் ஈச் போல். ஓகே, ஸோ இந்த ஃபார்முலா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது போக இன்னொரு ஃபார்முலா ஒன்று இருக்குது. அதுலேருந்து கொஸ்டின் கேட்க மாட்டாங்க, இருந்தாலும் வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா கிராஸ் பவர் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. என்ன பவர்? கிராஸ் பவர். நோட் பண்ணிக்கோங்க, மேபி கேட்டாங்கன்னா சொல்ல முடியாது. ஸோ கிராஸ் பவர் ஈக்குவல் டு இபி ஆர் இஜிஐஏ. ஓகேவா, இப்போ தான் பார்த்தோம். கிராஸ் பவருக்கு ஒரு தனியாக ஃபார்முலா பார்க்க கூட தேவை கிடையாது. நம்ம இப்போ தான் பார்த்தோம். பிஏ இஸ் ஈக்குவல் டு என்ன பார்த்தோம்? பிஏ ஈக்குவல் டு இஜிஐஏ ஆர் இஏஐஏ பார்த்துட்டோம். ஓகேவா, இது தனியாக ஃபார்முலா சொல்லக்கூடாது தான், சும்மா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா, இது மாதிரி வேறு ஏதாவது டேம் இருந்தால் கூட நீங்கள் ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது ஏதாவது பார்த்தீங்கன்னா கூட என்ன செய்யுங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா, ரைட். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா ஜென்ரேட்டராக இருக்குது அப்படின்னா ஜென்ரேட்டட் இஎம்எஃப். இது கொஞ்சம் பேசிக், ப்ளீஸ் இதை கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மேபி இது பேஸ்டாக கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஜெனரேட்டராக இருக்குது, ஜெனரேட்டராக இருக்குது அப்படின்னா ஜென்ரேட்டராக இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஜென்ரேட்டட் இஎம்எஃப் இஜி அப்படிங்கிறது, ஜென்ரேட்டட் இஎம்எஃப் இஜி அப்படிங்கிறது டெர்மினல் வோல்டேஜ் ஆர் வி ப்ளஸ் ஐஏ ஆர்ஏ. இந்த ஐஏ ஆர்ஏங்கிற இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா அது என்ன டைப் ஆஃப் மெஷின் அப்படிங்கிறத பொறுத்து என்ன செய்யும் அப்படின்னா வேரி ஆகும். சண்ட் மெஷின், சீரியஸ் மெஷின், காம்பவுண்ட் மெஷின் பற்றிலாம் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா பின்னாடி தான் பார்க்க போகிறோம். இப்போதைக்கு நம்ம படிக்கிறது இண்டியூஸ்டு இஎம்எஃப் மட்டும்தான். ஓகேவா, ஸோ அப்படி படிங்க. ஓகேவா, இப்போ இண்டியூஸ்டு இஎம்எஃப்ல வந்து நீங்கள் இதை மட்டும் படிங்க, இது மட்டும் போதும் நான் சொல்கிறேன். அதையும் இதையும் போட்டு குழப்பினீங்கன்னா கண்டிப்பாக குழம்பி போயிடும். ஓகேவா, ஈஸியாக படிக்கிறதுக்குள்ள ஒரு வழி இது மட்டும்தான், வேறு வழியே கிடையாது. ஓகே, ரைட். ஜென்ரேட்டர் முடிஞ்சா அடுத்து என்ன? மோட்டார். மோட்டார் வந்து மெஷின் வந்துட்டு மோட்டாராக ஒர்க் ஆச்சு அப்படின்னா இஜி நமக்கு என்ன கிடைக்கும்? இபி பேக் இஎம்எஃப் என்ன? டெர்மினல் வோல்டேஜ் மைனஸ் வி அல்லது வி மைனஸ் ஐஏஆர்ஏ. ஓகேவா, டெர்மினல் வோல்டேஜ் விடி ஆர் வின்னு போடணும், தப்பு கிடையாது. ஓகேவா, ஸோ இந்த ரெண்டையுமே வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ரெண்டுமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் சால்வ் பண்ணக்கூடிய அந்த சுச்சுவேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ரைட். அடுத்த கிளாஸில் இருந்து நம்ம என்ன பண்ணலாம்? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். காய்ஸ், நான் முன்னாடியே வந்து சொன்னது தான், ப்ளீஸ் என்னத்தை பார்த்தாலுமே அதை எழுதி வச்சு பழகுங்க. எழுதி பழகிறது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது. இதுக்கு மேலே நான் மொக்கையை போட்டு சாவடிக்க விரும்பலை. ஸோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட்.